ஏண்டி அவனுக்கு இன்னும் சோறு போடல, அதுக்குள்ள நீ வந்து கொட்டிக்கிற? இல்லைங்க, ரொம்ப பசிச்சிச்சு, தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் சாப்பிட்டேன். ஏன் மசக்கையாவ இருக்க? வேலை வேலைக்கு கொட்டிக்கிற தண்டா சோறு. ஏன் அந்த சோறு போடு. இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் கூட இஞ்சி இல்லை. பாத்திரத்துக்கு வலிக்கும். என்ன அத்தை நொத்தன்ட்டு ஒரு வேலை செய்ய துப்பு கிடையாது. வார்த்தை ஒண்ணு நல்லாதான் வளர்த்து வச்சிருக்கேன். எங்க அம்மா பத்தி தப்பா பேசுறாங்க. ரோசம் ஒரு புள்ளைய பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு பக்கு இல்ல. ரோசம் எல்லாத்துக்கும் வந்துருது அப்படியே. அம்மா சந்தியா. ஐயோ, இவ வேற வந்துட்டாளா? என்னத்த வத்தி போட போறான்னு தெரியல. ஏன் உன் மருமகிட்ட கத்திக்கிட்டே இருக்கிற? என்னடி பண்றது? உன் தம்பிக்கு பிடிச்சதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு வேலைக்கும் லைஃப்ல அதுக்குதான் லைஃப்ல பார்த்தா ஒரு பேரன் பேத்திய பாத்துலாம்னு நினைச்சா ஒண்ணுத்துக்கும் வழி இல்ல. என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல. புதுசு கொடுத்து வகையில நிறைய இருக்குமா? நவுத்து விட்டுலாமா? ஏதோ தம்பிக்கு பார்த்து பண்ணிக்கலாம். என்ன சொல்லுவான் தெரியல. இரு பேசி பாக்குறேன். சரிம்மா பேசுமா. செட்டியா குடி. சாப்பிட்டு முடியா மிதானா? சரிம்மா. ஆத்தே சமைச்சு வை. சம்மந்தி, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருது, அதான் துணி எடுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டீங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஊரே என்ன காரி துப்புது. ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கறது கூட வக்குல அத பொண்ணை கட்டிருக்கேன்னு. என்ன மாமா, அத்தை பாட்டு ஏதாவது பேசிட்டே இருக்காங்க, நீங்க எதுவுமே கேட்காம பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? எங்க அம்மா எல்லாம் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்குமா. உன் பிறந்த நாளுக்கு புடவை எடுத்து வந்திருக்கேன், எதை கட்டிக்க? என்ன அம்மா, இந்த தடவை பிறந்த நாளைக்கு நம்ம வீட்டுல வந்திருக்கமா. எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கலம்மா. எனக்கு கூட்டிட்டு ஒரு 10 நாளைக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி, இங்கதான் இருக்கணும். அம்மா, நீ என்னை கூட்டிட்டு போகலன்னா நான் ஏதாச்சும். அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. சரி, நீ மாப்பிள்ளைகிட்ட பேசு, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அம்மா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? சரி, நீ டீ பாரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி. ஏங்க, உங்க அம்மா நான் நின்னா குத்தம் நடந்தா குத்தம், ஏன் சாப்பிட்டா கூட குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப எதுக்கு எங்க அம்மா நீ குத்தம் சொல்லிட்டு இருக்க? எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்து ஒரு 10 நாளைக்கு எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரேங்க. இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறியா? ஆமாங்க. இரு, எங்க அம்மாட்ட போய் நான் கேட்டு வரேன். இரு. அம்மா, என்னம்மா அப்பயே அங்க 10 நாள் இருந்துட்டு வரேன்றா, என்னம்மா பண்றது? இங்க இருந்து மட்டும் அவன் என்ன பண்ண போறா? உங்க அக்கா வந்தால ஒரு வழி சொல்லியிருக்கா. நான் அதுக்கு வழிய பாக்குறேன். அவளை அனுப்பிவிட உங்க அம்மா வீட்டுக்கு. சரி. ஏய், போ, போயிட்டு வா. நீங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். போ. அக்கா, அக்கா, வாக்கா வீட்டுக்கு போலாம், பசிக்குது, சாப்பிடலாம். அக்கா வரலடி, அம்மா வரட்டும். அம்மா வந்த பின்னாடி போலாம். அக்கா, அம்மா வருக்கா, வாக்கா போலாம். அம்மா வந்த பின்னாடி போலாம். சரியா? அம்மாவே வந்துச்சு. இந்த சாமி, ஒரு டம்ளர் பாலாவது குடி. அம்மா, எனக்கு வேணாமா. ஏங்கன்னு ஒரு மாதிரியா இருக்க? குடி. இல்லம்மா, எனக்கு வேணாமா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ஒரு மாதிரியாவே இருக்க. வந்து ஒரு வாரம் ஆகுது, மாப்பிள்ள ஒரு போன் கூட பண்ண காணோம். நானே வாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வரேங்கண்ணே. இல்லம்மா, நாங்க போலமா. இப்படிலாம் சொன்னா எப்படி சாமி? வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுத்த மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு இருந்தேன்னா தங்கச்சி எப்படி கண்ணுக்கு கரை சேர்க்க முடியும்? நானே கொண்டு போய் விட்டு வரேன். அம்மா, எனக்கு அங்க போறதுக்கே பிடிக்கலம்மா, நாங்க போலமா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, இந்த பாலையாவது குடி. அக்கா, அக்கா, என்னாச்சு? அக்கா, அம்மா பாருமா. என்ன சாமி பண்ணுது? என்ன தாமராச்சு? என்னாச்சு பிள்ளைக்கு? நான் ஊர் பாக்கலாம். ஏய்,
2 பிள்ளை பெற்றிருக்கிற, உனக்கு இது கூட தெரியலையா? புள்ள மாசமா இருக்குது, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகமாயி நான் உனக்கு வச்ச வேண்டுதெல்லாம் வீணா போகல. என் பிள்ளைக்கு நல்ல வழி காட்டிட்டு அம்மா. அக்கா வாழ்த்துக்கள்க்கா. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டிக்கலாம்ல. சமந்தி, ஒரு சந்தோஷமான விஷயம் சமந்தி. என்ன பிள்ளை 2 மாசம் தள்ளி போயிருக்கு. வார்த்தி? ஐயோ டேய் வினோத், இங்க வாடா. கோயிலுக்கு கூட்டு போனீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வாங்க உள்ள வாங்க. என்னாச்சு? டேய் சந்தோஷமான விஷயம்டா. என்னாச்சு? உன் பொண்டாட்டி மாசமா இருக்காடா. வார்த்தி உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. வார்த்தி காப்பி வச்சு எடுத்துருவோம்மா. ஏங்க ஏமா? நான் ஒரு வாரத்துக்கு போய் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டுமாங்க? ஏமா, நீ வந்து 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? இல்லைங்க, இந்த மாதிரி டைம்ல எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அப்படியா? சரி, எங்க அம்மாட்ட கேட்டேன்னு வை. இந்த மாதிரி சமயத்துல உடனே சரின்னு சொல்லிடுவாங்க. அவர்கிட்ட எங்க அம்மாட்ட கேட்கறேன். சரி, நீங்களே கேளுங்க. என்ன கேட்கணும் அம்மா கிட்ட? இல்லம்மா, அம்மா கால இருக்கணும். என்னடா கேட்கணும் சொன்னா? என்னம்மா கேட்கணும்? இல்லக்க, அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாங்க. அம்மா வீட்டுக்கா? இப்பதானம்மா வந்த, அதுக்கு இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் டிராவல் எல்லாம் பண்ணக்கூடாது. இல்லைங்க, அம்மா கூட இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லக்கா. ஏன் அத்தை கூட இருக்க சந்தோஷமா இல்லையா? இல்லைங்க, அங்க இருந்தா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. கேட்கலாம் ஆசைப்பட்ட, இல்லைன்னா பொசுக்குன்னு போயிடுவா. சரிடா, நீ கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வா. அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அம்மா டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு, சரி. அவங்க அம்மா செக்அப் பண்ண போகலாம். நம்ம ஒரு வாட்டி நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடணும். சரியா? போய் டாக்டர் செக் பண்ணிட்டு போவோம். சரிங்க. அப்புறம் வீட்டுல போய் அந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செய்யறேன், மாடி பொருள் ஏறேன், எதுவும் வச்சுக்க கூடாது. 4 வருஷம் கழிச்சு தரிச்சிருக்கு, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். என் குடும்பத்து வாரிசுமா இங்கதான் இருக்கு. விடுறேன், பைக்ல எல்லாம் கூப்பிட்டு விடாத, கார் எடுத்துட்டு கூப்பிட்டு வா. சரியா? சரி, நான் போய் சமைக்கிறேன். நான் சமைக்கிறேங்க. இன்னும் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற, நீ போய் சமைக்கிறேன்னு சொல்ற. இங்கே இங்கேயே வேலை செய்யற மாதிரி அங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது. சரியா? சரி. பார்த்து பத்திரமா போயிட்டோங்க. பத்திரமா கூப்பிட்டு சரிம்மா, போய் பார்த்தோம். ரொம்ப தேங்க்ஸ் தான். எதுக்கு தேங்க்ஸ் இல்ல? போயிட்டோம். சரி, குடி முதல்ல அது. போ, போய் ரெடியா போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கிளம்பலாம். சரிங்க. பாருமா, போயிட்டு 1 வாரம் தான் இருக்கணும். அதே உன் ஆசைக்கோசம் தான் கொண்டு வந்து விடுறேன். அது மாதிரி வந்து கூப்பிடும் போது 1 நாள் இருக்கா 2 நாள் இருக்கும்லாம் சொல்லக்கூடாது. வா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கம்மா. வாங்க மாப்பிள்ள. என்ன கண்ணு சொல்லாம பிடிக்காம வந்திருக்க? இல்லம்மா, உன்னை பார்த்துட்டு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சுமா, அதான் 1 வாரம் இருந்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரிங்க, கொஞ்சம் எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆர்த்தி பார்த்து பத்திரமா இரு, பாத்துக்கோங்க. சரிங்க. சரிம்மா, நான் வந்து கூட்டு போறேன் 1 வாரம் கழிச்சு. சரியா? வரேன். அப்படியே சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, சாப்பிட்டு தான் வந்தேன். சரிங்க, வரேன். கண்ணு, டவுன் வரைக்கும் ஒரு வேலையை போயிட்டு வரேன். அக்கா கூட இருந்து பத்திரமா பாத்துக்க. என்ன எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு போறாங்க, நாங்க எங்க போயிடாத, கூடவே இருக்கணும். பத்திரமா பாத்துக்க. என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அம்மா, ரேவதி, 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 அம்மா. என்ன கண்ணு இப்படி பண்ணி விட்டியே? கொஞ்சம் பத்திரமா இருக்க கூடாதா?
நான் என்னென்ன சாமிக்கு வேண்டுதல் வச்சனே அந்த சாமிக்கு கூட கண்ணு இல்லையா? இப்ப உங்க புருஷனுக்கும் மாமியனுக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நம்மளே 4-5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்ப வருஷமா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு இப்படி மண்ணல்லி போட்டுட்டீங்க. மாலை அம்மா இப்ப அங்க போக முடியாத மாதிரி ஆயிடுச்சுமா. இப்ப நாங்க போனா என்ன நடக்கும்னு தெரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க மூச்சுல எப்படி முளைப்புன்னு தெரியலையே. உன்னை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிவிட்டு போனே. இந்த கழுதை எங்க போய் தொலைஞ்சாலே தெரியலையே. போனும் கையுமாவே சுத்துறாத ஃப்ரெண்டுன்னு எங்க போனான்னு தெரியலையே. ஒருட்டி இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அடிக்காதம்மா அம்மா 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 ப்ளீஸ் மா அம்மா அடிக்காதம்மா அம்மா அடிக்காதம்மா அம்மா அம்மா ஏமா அடிக்கிற அம்மா 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 ஏமா அடிக்கிற சொல்லுமா அம்மா அக்காவை இப்படி ஆக்கிட்டேடி. இப்ப வாழ்க்கைய நாசமா போச்சேடி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? உன்னை படிச்சு சொன்னேடி அக்காவை பத்திரமா பாத்துக்கானே. பகுதமா போன அவகிட்ட சொல்லிட்டமா போனேன். என்னம்மா ஆச்சு ப்ளீஸ்? ஐயோ இப்ப அக்காவோட வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்ப நான் அம்மா அம்மா அடிக்காதம்மா அம்மா 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 அவளை ஏமா அடிக்கிற? அடிக்காதம்மா. நான் கீழே விழுந்ததுக்கு அவ என்னமா பண்ணுவா? இப்படி ஆயி போச்சே கண்ணு. நான் என்ன கண்ணு பண்ணுவேன்? உங்க வீட்டுல நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு கண்ணு. இந்த கழுத முண்டை பண்ண வேலைக்கு உனக்கு கூட இருந்து பாத்துக்கத்தானே சொன்னேன். அம்மா அடிக்காதம்மா அடிக்காதம்மா விடுமா விடுமா எந்திரடி. அம்மா பாத்துக்கலாம். டேய் எனக்கு பாரு பேரன் தான் பிறப்பான். சிங்க குட்டி மாதிரி பிறக்க போறான் பாருடா. மா ஏமா நீ வேற. எனக்கு பாரு பிறக்க போறது மகாலட்சுமியா தான் இருக்கும். உனக்கு பாரு காசு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. கண்டிப்பா நடக்குதா இல்லையா மட்டும் பாரு. ஏதோ எனக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா சரி. சரி சீக்கிரம்